Good evening to everyone and a warm welcome to our school's 39th annual day celebration. Today we gather to showcase the talents and achievements creativity of our students. It is a day to recognize the hard work and dedication of our students and teachers. Let's take a moment to appreciate the efforts that have gone into making this day possible. Let's cheer for students and make this a memorable day. Welcome to our chief guest and felicitators and parents, staffs and students. Warm welcome to everyone. Now let's start the beautiful evening with a prayer song. தருணம் இதையா தையை பூரி துதிக்கையா உரிய தருணம் இதையா Our Chidambar Subha Luminous Nursery and Primary School was started on 1st June 1987 at Tenkasi. We need your kind support and cooperation in this record. Thank you one and all. ஒரு பள்ளிக்கு குழந்தைகளுடைய மோட்டிவேஷன் என்பது மிக மிக முக்கியம். அந்த மோட்டிவேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு குழந்தைகளோட திறமைகள் வெளிப்படும். இந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களத்தை அவ்வப்பொழுது அன்பு சகோதரி அவர்கள், நம்முடைய ஜெயலட்சுமி அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி, சயின்ஸ் எக்ஸிபிஷனாக இருந்தாலும் சரி, கல்ச்சர் எக்ஸிபிஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன அவர்களுடைய தனித்திறமை என்பதை கண்டறிந்து கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள், ஒரு ஆண்டிற்கு சராசரியாக ஒரு 40 குழந்தைகள் வெளியே செல்கிறது என்றால் கிட்டத்தட்ட 16,000 குழந்தைகள் தென்காசி நகரிலே இன்றைக்கு அவரிடம் பயின்றிருக்கின்றார்கள். இந்த 39 ஆண்டுகளிலே 40 குழந்தைகள் என்று வைத்துக்கொண்டால் 16,000 குழந்தைகள். தென்காசி ஊர் மக்கள் தொகை மொத்தத்தில் 1 லட்சம் தான். தென்காசி ஊரோட மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 5இல் 1 பங்கு குழந்தைகள் அவரிடம் பயின்ற குழந்தைகள். பள்ளியை மற்றும் சமூக சேவையை சீராக செய்து வரும் இந்த லூமினஸ் கரஸ்பாண்டன்ட் மேடத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறி, லூமினஸ் ஸ்கூல்லேருந்து வர மாணவர்கள் மட்டுமே இவ்வாறு தலைவணங்கி வணக்கம் செலுத்துவதும் மரியாதை கொடுப்பதும் சிறந்தவர்கள் என்று சொல்வதில் என் காலரை தூக்கிக் கொள்கிறேன். நமது மேடம் குறைந்த ஃபீஸில் அருமையான பணியை அழகாக செய்து வருகிறார்கள். நன்றி, வணக்கம். இந்த பள்ளியில் நீங்கள் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த பள்ளி இப்போது 39வது ஆண்டு. திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ மலைப்பாக இருக்குது. இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இன்னும் 50வது ஆண்டு விழாவுக்கும் நாங்கள் வருவோம். நீங்களும் வருவீங்க. சிறப்பாக என்ன செய்வோம், அந்த விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம். அதுக்கு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த சிதம்பர சுபா லூமினஸ் 39வது ஆண்டு விழாவை இது அனைத்தையும் மிகவும் சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்த எங்கள் தோழி ஜெயலட்சுமி அவர்கள், இப்பள்ளியின் தாளாளர்கள், உண்மையே ரொம்ப பெருமை மிக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. சென்ற ஆண்டும் இந்த ஆண்டு விழாவுக்கு நான் வந்திருந்தேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு ஆரம்ப பள்ளி இவ்வளோ ஆடம்பரமாக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்தேன். அந்த ஆண்டு விழா டிசம்பரில் நடந்தது. அந்த டைமும் அதை பார்த்த பிறகு தான் எங்களுடைய அரசு பள்ளியிலும் இதுபோடு நடத்தணும் அப்படின்னு நினச்சி, ஆனால் எங்களுக்கு இது மாதிரி மண்டபம்லாம் எடுத்து நடத்த முடியாது. ஆனால் இங்கே பெற்றோர்லாம் உங்கள் குழந்தையுடைய எல்லா நிகழ்ச்சியும் அழகாக கண்டுகளிக்கிறீங்க. ஆனால் எங்கள் பள்ளியில் பெற்றோரே வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு இடம் பத்தாது.
2000 குழந்தைகளை மட்டும்தான் எங்களால் வைக்க முடியும். மாவட்ட ஆட்சியரும் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு கொடுத்தது வந்து மேடம் தான். அது வரைக்கும் ஆண்டு விழா அவ்வளோ நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் தான் இருந்தேன். ஸோ மேடம் இவ்வளோ அழகாக நடத்துகிறாங்க, ஒரு ஆரம்ப பள்ளி, அவங்களே இவ்வளோ அழகாக பெற்றோர்லாம் வரவழைச்சி அந்த குழந்தையுடைய தனித்திறன்லாம் வெளியே கொண்டு வராங்க. நம்மளும் அதை கொண்டு வந்தால் தான் அது ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த ஆண்டு அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சு நான் நடந்துட்டேன். குழந்தைகளை கவனிங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன தனித்திறன் இருக்குது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டீச்சர் இஸ் த பேரண்ட்ஸ். அவங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைகளோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பேசிக்லேயே அவன் சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களும் ஸ்கூலில் நடந்து வந்து சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் எந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த எந்த குழந்தைய வந்து பேரண்ட்ஸும் டீச்சரும் சேர்ந்து மவுல்ட் பண்ணுறாங்களோ அவங்க பெஸ்ட்டு சிட்டிசனாக வந்துடுவாங்க. 39 வருடம் ஒரு கல்வி பணியில் அப்படி தொடர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக மக்கள்கிட்ட நல்ல பெயரோடு நிற்கிறதுக்கு உண்மையிலே அதுக்கு ஒரு தனி சக்தி வேணும். வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ யாருவ ரோட்டரி கிளப் குற்றாலம் சாதனாலேருந்து ஒரு சிறிய சாலு, ஒரு மெமெண்டோ. இரக்கம் கொண்ட காய், கருணைக்கிழங்கு, மரியாதை உள்ள காய், அவரைக்காய், பாதுகாப்பு தரும் காய், சேனைக்கிழங்கு, வழிகாட்டும் காய், பீட்ரூட், வடிவம் கொண்ட காய், உருளைக்கிழங்கு, வெட்டும் காய், கத்தரிக்காய். உங்க குழந்தைங்க, அது எங்க குழந்தைங்களும் கூட. எங்களுடைய எஃபர்ட்டுக்கு நீங்க கைதட்டல் கொடுக்கலாம். நாம் பாஞ்சா புல்லட்டு தான், பத்த சிக்லெட்டு தான். I love you, Father, very much. It is like precious stones. Father, all I can say is that I love you as much as you, and I love salt. Thank you, my King. We are honored by your presence. You are my daughter, Kamini. I realized my mistake. Forgive me, my princess, for my foolishness. I now understand that salt is needed sweet. God bless us all. Thank you guys. அடியே ராக்காய், காலங்காத்தால எங்கடி போற? எங்க போற மாத்தரே? வயலுக்கு தான். போட்டு பாத்துறோமா? என்னத்த? சண்டையத்தா? என்னடி வா சும்மா போறல சண்டைக்கு இழுக்கிறா? தாய போல பிள்ளை, நூல போல சேலை. தாய தண்ணிக்கடல பார்த்தா பிள்ளைய நான் வீட்லயா பார்க்கணும்? பெருசுங்க கொஞ்சம் தள்ளுங்க. என்னடி இத பொடிச்சு இந்த இடி இடிக்குது?
பால்காரன் அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன் ஏ எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே தென்னையும் தந்தானே அத்தார திண்ணையும் இதோ இதோ இனிமை இதோ இதோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ பாட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டு குறிஞ்சி கொரத்தி இப்போ வந்து போல இல்லையடா படிச்சு நின்று சிலம்பு கம்பெடுத்து சுழற்றி வாழெடுத்து கோடி கம்பெடுத்தடவு பெருக்கி வரேண்டா. நாங்க உண்ணுகிற உணவில் தலையிட எவனுக்கும் உரிமை இல்லை, தள்ளி ஓடியே போங்கடா.